வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் ப்ரிவ்யூ பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் டாஸ் அண்ட் பிச் அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ பிச் என்ன பார்த்தீங்கன்னா சேப்பாக்கோட பிச். சேப்பாக் ஐடியலான சேப்பாக் விக்கெட் கொடுக்கல. ஐடியலான சேப்பாக் விக்கெட் எப்படி இருக்கும்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரெட் சாயில் கொஞ்சம் ட்ரையா இருக்கும், ஸ்பின்னர்ஸ் கம்மிங் இன் டு த பிக்சர். பட் திஸ் டைம் சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்ஃபார்ம் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணாங்கன்னா மும்பையோட ரெட் சாயில் விக்கெட்டை வச்சு மேட் பண்ணியிருக்காங்க பிக்சர். எதனாலனா ஃபிளாட் விக்கெட் வேணும் அவங்களுக்கு, பிளஸ் ஹிட் த டெக் பவுலர்ஸ் தே காட் ஓவர்டன், கலில் அண்ட் மேட் ஹென்ரி. அதனால ரெட் சாயில் மேடப் ஆஃப் மும்பை விக்கெட் மாதிரி ஃபிளாட்டா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல மூவ் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் பிச் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு பிரிட்டி ஸ்பின்னிங் அட்டாக்காக தான் எப்பயுமே சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்கும், சேப்பாக்கு இருக்கும். லாஸ்ட் பிச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுனால ஒரு நல்ல ஃபீல்டு, மேனேஜ்மெண்ட் சைடில் நல்ல ஒரு ஃபீல்டு தான், ஒரு பிச் தான். ஆக்சுவலா நாளைக்கு வின் பண்றவங்க வந்து ஆஸ் யூஷுவல் சேசிங் தான். மோஸ்ட்லி இஃப் தே வின் டு இப்போ வந்து அவங்க டாஸ் லூஸ் பண்ணிட்டு பேட்டிங் கிடைச்சதுன்னா ஹை ஸ்கோர், நேற்று மாதிரி ஹை ஸ்கோர் வந்து தே ஹாவ் டு ஃபிக்ஸ், அப்போதான் வின் பண்ண முடியும். கரெக்ட். ஒரு 220 215 மாதிரி போட்டால் பெட்டராக இருக்கும். அது சிஎஸ்கே தே காட் 230 லாஸ்ட் மேட்ச் தே ஹேட் டிஃபெண்டட். இந்த மேட்ச் அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா தெரியாது. பட் தே ஹாவ் டு புட் சம் ஸ்கோர் அரௌண்ட் 220 ரெண்டு டீமாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் கேகேஆர் 11 பார்த்துடலாம். கேகேஆர் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அதுவும் ரைன் அஃபெக்டட் மேட்ச். அது பஞ்சாப் ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபுல் மேட்ச் நடந்திருந்தா ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. They coming into this match with 3 losses. What do you think about KKR 11? KKR 11 வந்து ஆக்சுவலா சொல்ல போனோம்னா இது தீக்ஷனாங்கிற பாரு சிஎஸ்கே பவுலர், லாஸ்ட் சிஎஸ்கே பவுலர் இருப்பானு பத்திரானாவோட மேஜர் மிஸ்ஸிங் இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த இந்த மேட்ச் இருப்பாரா இருந்தாலும் அடுத்த மேட்ச் பத்திரானா வில் பி தேர்னு நான் கெஸ் பண்றேன். கேகேஆரும் ஒரு கன்ஃபியூஸ்ட் 11 தான் இருக்காங்க. அவங்க ஓபனிங் பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 மாத்துறதுல பட் பிளேயர் கன்ஃபியூஷன் நான் கெஸ் பண்றேன். பிளேயிங் 11ல இருக்கிற பிளேயர்ஸே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, போத் பவுலிங் அண்ட் பேட்டிங்ல ஃபின் ஆலன் ஒரு மேட்ச் அடிச்சாரு, பட் he didn't have that level consistency. ரஹானே he can do well, but கரண்ட்ல இருக்க ஃபார்ம் வச்சு பார்த்தா ரஹானால தனியா கேம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் டவுன்ல கேமரோன் கிரீன் 2 மேட்ச் ஆடினாரு, ரகுவன்சி ஒரு மேட்ச் அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மேபி he can score some runs. 2 டவுன்ல கேமரோன் கிரீன் போன மேட்சே மிடில் ஓவர்ல சரியா ஸ்ட்ரைக் பண்ண முடியல. they have to think about it. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்ல தெரிஞ்சு கேமரான் கிரீன் வந்து ஓப்பனிங்கே கூடாது, கண்ணை முடிச்சு சுத்துறான்னு விட்டு ஓப்பனிங்கே ட்ரை பண்ணலாங்க. மேபி அந்த சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. இல்லனா சுனில் நரேன் வச்சு ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். சுனில் நரேன் வச்சு ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்ட் தான். பட் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஃபின் ஆலன் அது மாதிரிலாம் எடுத்து. ஏன்னா இல்ல ட்ரை பண்ணலனா வின் ஆக மாட்டாங்க. ஒரு சேஞ்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. பிளேயிங்ல வெளிய இருந்தனே தூக்கி போடணும் அவசியம் இல்ல. பிளேயிங் 11 சம்திங் ஆர்டர் மட்டும் மாத்துங்க, அது மாத்திரம் கூட ஒரு சின்ன சேஞ்ச் கிடையாது லக்கதானா. பட் நீ சொல்றது ஓகே, சேஞ்ச் பண்ணா ஏதாச்சும் ஜெயிப்பாங்களான்னு. பட் தே வில் ஸ்டிக் இன் டு இட் தான் நினைக்கிறேன். அவங்க ஃபார்முக்கு வருவாங்கன்னு பேக் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பேக்கப்லயும் சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல. அப்புறம் மெயினா ரிங்கு சிங் என்ன ஆடுறாருன்னு தெரியல, சரியாவே ஃபினிஷ் பண்றது இல்ல. ரமன்தீப் சிங் அவரும் சரியா இல்ல. ஓவராலா பேட்டிங்கே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. உள்ள வரும்போது பேட்டிங் ஏதோ ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் பேட்டிங்கே இந்த சொதப்புனா பவுலிங் சொல்லவே தேவையில்லை, அங்க யாருமே இல்ல. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் ஏதோ டீசெண்டா போடுற அளவுக்கு இருக்காங்க. பட் சுனில் நரேன் ஓகே, பட் வருண் சக்கரவர்த்தி கன்சிஸ்டன்டா இல்ல. அவர் அடி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் கூட வருணியே பெஞ்ச்ல உட்கார வைக்கிறாங்க.
இல்ல அது ஐ திங்க் இன்ஜுரின்னு நினைக்கிறேன், மேபி எக்ஸாக்டா தெரியல. ஆனா வேற ஆப்ஷன் தெரியல. இல்ல, பேக் ஆனா ஃபுல் நல்லா தான். பவுலிங் போட்டாரு. மேபி இன்ஜுரி திஸ் மேட்ச் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பட் ஃபாஸ்ட் bowling சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல இந்த டைம். தே காட் நத்திங் அவுட் ஆஃப் இட்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா அவங்களோட பிளேயிங் லெவனோட பெஞ்சில் உட்கார சப்ஸ்டியூட்டோட கோச்சஸ் எல்லாம் இருக்காங்க. கோச்சை வச்சு விளையாண்டா கூட ஏதோ ஒரு மாதிரி 2 மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பட் டிம் அது சவுதி, டிம் சவுதி, வாட்சன், பிராவோ, பிராவோ. சரி ஓகே. பட் இது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்க தான் விளையாண்டாகணும். கோச்சஸ் cannot கமெண்ட் பிளே. வெளியில இருந்துட்டு கைட் தான் பண்ண முடியும். ஓவராலா பார்த்தா இது ஒரு வீக் ஸ்குவாடு தான். சிஎஸ்கேவோட காம்படேட் பண்ணலாம், பட் ஜெயிப்பாங்களா? லெட்ஸ் டிஸ்கஸ் சிஎஸ்கேவோட 11. சிஎஸ்கே கம்மிங் ஆஃப்டர் ஏ குட் வின். பேட்டிங் கை கொடுத்துருக்கு, பவுலிங்கும் டீசெண்டா போட்டு மேனேஜ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் சாம்சன். ருத்ராஜ் என்ன லீக்ல ஆடுறாருன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவா ஆடுற மாதிரி இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸே அவர் அடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஹேவ் டு லுக் இன் டு இட். ஐ திங்க் இந்த மேட்ச் மேபி அட்டாக்கிங் இன்டென்ட்டோட வருவாரு. சொல்லு. ருத்ராஜ் வந்து அவனோட கரியரே அவன் லூஸ் பண்றான்னு நான் கெஸ் பண்றேன். எவ்வளவு சான்சஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு கேப்டன்சி, ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனா இவ்வளவு ப்ரொமோஷன் ஒருத்தனுக்கு இவ்வளவு எல்லா லக்கா அவனுக்கு இவ்வளவு கிடைக்குது, எதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி நான் கெஸ் பண்ணுவேன். அதுக்காக அவன் என்ன ஸ்டெப் எடுத்தான்னு எனக்கு தெரியல. ஒரு ஏதாச்சும் ஒரு பேக்ல ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணானா, ஏதாச்சும் நமக்கு இதுலதான் வீக்னஸ் இருக்கு, நம்ம இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த சீசன் போவோன்ட்டு ஒரு சேஞ்ச் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த போன மேட்ச் கூட 18 இந்த பால் மாதிரி 15. கேசஸ்லாம் எஸ் எஸ் சொல்லு. இந்த மாதிரி கேசஸ்ல தான் இன்டர்நேஷனல் உள்ளே வர முடியல. கரெக்ட் தான். ஆனா கேட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சான்ஸ் கொடுக்கல. ஓடியில டீசெண்டா பண்றாரு. we can talk it later. ஒரு பின்னாடியே வந்து பேக்ல இந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா அவரே ஒர்க் அவுட் பண்ணணும். அது இல்ல. ஓகே, போன மேட்சே 18 பாலுக்கு 15 ரொம்ப ஸ்லோவா ஆனாரு. சரி, அப்பவும் சாம்சங் காம்பன்சேட் பண்ணனால பவர் பிளேல டீசெண்டா 60 போட்டாங்க. இல்லைன்னா ருத்ராஜ போட்டு நொறுக்கி இருப்பாங்க. ஆல்ரெடி அவர் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இந்த மேட்ச் he have to show some intent. 2 பேர் சேர்ந்தடிங்க, கிரவுண்டட் ஷாட்ஸ் போ. ஏன் ஸ்டோக் வைக்கிற? கேப்ஸை ஃபைன் பண்ணு. 15 பால்ஸ் ஒரு 25 அடி. 18 பால்ஸ் 15ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 15 பால்ஸ் அட்லீஸ்ட் 22 25 அடி. சாம்சன் அங்க ஒரு 10 பால்ஸ் 25 அடிக்கிட்டு செகண்ட் ஃபிடில் ஆடினாலும் ஒரு டீசென்டான ஒரு இதுல ஆடுன்னு தான் நான் சொல்ல வராங்க சிஎஸ்கே ஃபேன்ஸும். ஐ திங்க் ஹி வில் லுக் இன் டு இட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல ஆயுஷ் மாத்ரே ஓரளவு கன்சிஸ்டண்டா ஆடி கொடுக்குறாரு, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் 2 டவுன். எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் சிவம் தூபே வந்ததுக்கு காரணம் அது டெத் ஓவர் எண்ட்லனால. இந்த டைம் பிரிவிஸ் இறக்கி விடுவாங்க. பிரிவிஸ் கேன் ஹிட் சம் ஹியூஜ் சிக்ஸஸ் அண்ட் கேன் டேக் டவுன் த ஸ்பின்னர்ஸ் நான் நினைக்கிறேன். பட் அவரு இன்ஜுரியிலிருந்து வராரு. கேன் ஹீ கண்டினியூ ஹிஸ் ஃபார்ம், வேர்ல்டு கப் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரா தெரியாது. நெக்ஸ்ட் சிவம் தூப் பிரிவிஸ். ஆனா இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, கண்டா வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் ஃபீல்ட்ல தான் போன மேட்ச் கண்டோம். மேபி இந்த மேட்ச் பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம், வி வில் சி. நெக்ஸ்ட் சிவம் தூபே. அவரு எப்படின்னே கணிக்க முடியல. ஒரு மேட்ச் நல்லா ஆடுற மாதிரி இருக்கு, ஒரு மேட்ச் பால் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணிடுறாரு கான்ட்ரிபியூட். பட் அவர் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா ஃபினிஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஏன்னா ஒரு சில பால் ஈஸி பால் ஃபுல் டாஸ் எல்லாம் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைக் பண்ணாம சிங்கிள் லாங் ஆன்ல அடிச்சுட்டு ஓடுறாரு. அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும். we will see இந்த மேட்ச். எப்பா அவரோட வீக்னஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லெக் சைடு தான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லெக் சைடு பவுன்சர் போட்டு கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுறாங்க. கால் தெரிஞ்சு அதான் அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி அவரும் ஒரு பின்னாடி ஒர்க் பண்ணாருன்னா அதுல இருந்து அந்த இதுல இருந்து வெளியே வரலாம். ரிப்பீட்டட்ஸா ஏன் ஒரு ஸ்பின்னர் குருணால் பாண்டியா டூபே வந்து ஃபர்ஸ்ட் பாலே பவுன்சர் இல்ல. குருணால் பாண்டியா ஜென்ரலா அவர் போடுற பவுன்சர் உண்மையில யாருமே அடிக்க முடியல. டூபே ஆல்ரெடி வீக், அதனால போட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஓவராலா குட்டா தான் இருக்கு சிஎஸ்கேக்கு, ரொம்ப குறை சொல்ல முடியாது.
ஒரு மேட்ச் கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆர்ஆருக்கு. மித்தபடி எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டா 200 அடிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர் பவுலிங் தான். போன மேட்ச் கை கொடுத்துச்சு பவுலிங், பட் திஸ் மேட்ச் தே வில் டேர்ன் அரவுண்டா, ஐ மீன் தே வில் கண்டினியூவா, அதுதான் பார்க்கணும். ஓப்பனிங்ல கலில் பிளஸ் அகில் ஹுசைன் போட்டாரு. இந்த மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? ஐ திங்க் தே வில் பேக். ஏன்னா ஒரு மேட்சை வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் மேட் ஹென்ரியை ஆட வைக்கல, ஐ டோன்ட் நோ. அதனாலதான் அகில் ஹுசனை உள்ள கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அகில் ஹுசைன் தான் ஓபன் பண்ணுவான் பவுலிங். ஆமா, ரைட் ஹேண்டர்ஸ் 2 பேரு, டாப் ஆர்டர் எல்லாமே ரைட் தான் இருக்காங்க. அகில் ஹுசைன் ஏன் ஓபன் ஒன்னு பவர் பிளேல போட்டுருவான். ஓபன் பண்றான் பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டுருவான். ஒரு ஓவர் பார்த்து 2வது ஓவர் கொடுத்துருவாங்க அவனுக்கு. அகில் ஹுசைனுக்கு ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் பவர் பிளேல அதிகமா விக்கெட் எடுக்கிறான். மற்ற லீக்ஸ்ல, கரேபியன் லீக்ஸ்ல, நிறைய லீக்ஸ்ல அவன் எடுத்திருக்கான். இல்ல அது என்னன்னா அவனை பவர் பிளேல தான் யூஸ் பண்ணுவான். அந்த அகில் ஹுசைனோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா, நியூ பால்ல போடும்போது ட்ரிஃப்ட் ஆகி உள்ள வரும். ஆம் பால்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் குத்தி உள்ள நின்று வரும். அக்சர் பட்டேல் ஜென்ரலா அந்த ஆக்ஷன் வச்சு குத்தி நின்று வரும். பட் இவரோட ஆம் பால் எப்படின்னா, ஒரு டக்குனு ஒரு இன்ஸ்விங் ஃபாஸ்ட் பவுலர் போடுற மாதிரி 1-5 1-10ல போடுவாரு. டக்குனு ஆம் பால் கணிக்கவே முடியாது. பால் சர்ன்னு உள்ள வரும். எல்பிடபிள்யூ போல்ட் நிறைய கமிங் டு த பிக்சர் வரும். ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸ்ல எஃபெக்டிவா இருக்குமா அந்த பால்? கரேபியன்ல வின் ஃபேக்டர் இருக்கு, பிளஸ் அங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நியூ பால் பவுலர்ஸ்க்கு. இந்தியன் பிளாட் ட்ராக்ல அவருக்கு ஹெல்ப் இருக்குமா? போன மேட்சே அவரை அட்டாக் பண்ணாங்க. இந்த மேட்ச் என்ன டிஃப்ரெண்டா கொண்டு வராரு? மேபி பவர் பிளேல வராம பின்னாடி வராரா? வி ஹாவ் டு லுக் இன் டு இட் ஆஃப்டர் த மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் நூர் அகமத் போன மேட்ச் டீசெண்டா போட்டாரு. ஃபீல்டிங் கூட எக்ஸலண்டா பண்ணாரு. அவர் ஒரு நல்ல அடிஷன். சேப்பாக் விக்கெட் கொஞ்சம் ஃபிளாட்டு தான். அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 30-35 கொடுத்தாருன்னா கூட டீசெண்டான பவுலிங் தான் சொல்லணும் நூர் அகமத். நெக்ஸ்ட் கலில் அகமத் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஓவர் டீசெண்டா போட்டுறாரு. அப்புறம் ஒரு 2-3 ஓவர் கொடுத்து ஒரு 40-45 வந்துடுறாரு. அவரு மேபி நீங்களாம் இந்த கலில் அகமத் பேக் பண்ணதுக்கு தீபக் சகரே பேக் பண்ணிருக்கலாம். இல்ல, தீபக் சகர் எல்லாம் பேக் பண்ண முடியாது. அவனெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சுடணும். அவன் இன்ஜுரினே ஓடிதான். இன்ஜுரியா இருந்தாலும் கலிலுக்கு தீபக் சகர் நிறைய சிஎஸ்கே பண்ணிருக்கான். பட் இன்ஜுரினா அப்புறம் நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல வரப்ப மேபி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இது மைண்ட்ல வச்சு ஒரு எடுக்கணும்னா தீபக் சகர் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஜி சிங் அவரு டீசெண்டா போட்டாரு. ஹைட் டால் பவுலர், சேப்பாக் விக்கெட். இப்போ நியூவா ஹிட் த டெக் பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓவர் 10 சூப்பரா போட்டாரு. அது அவருக்கு தகுந்த விக்கெட் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி குரூப் ஜி சிங் அவர்னாலையும் இந்த விக்கெட்டை நல்லா யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கம்போஜ். சூப்பரா பவுலிங் சூப்பரா போடுறாரு. பட் அவரு ஒரே ஒரு வீக்னா பேஸ் தான். 130ல போடுவாரு, ஸ்லோயர் பால் 110. இப்போ 140-45 போட்டு ஒரு 1-5-110ல போட்டா ஒரு டிஃபரன்ஸ் நல்லா கிரியேட் பண்ணலாம். பட் அவர் 131னா அதனால ஓரளவுக்கு ரன்ஸ் போறாரு. பட் விக்கெட் டேக்கிங் லிஸ்ட்ல அவரு ஓரளவுக்கு மேல இருக்காரு. அதனால அவர் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்து கொடுக்கறதுனால எப்படியோ மேனேஜ் பண்ணி கேமுக்குள்ள வந்துடுறாங்க சிஎஸ்கே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன். யாரு பெஸ்ட் பேட்டரா இருப்பான் இந்த மேட்ச்ல? ஐ கோ வித் ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த மேட்ச் ஏதோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். கேப்டன் நாக். உனக்கு? நானும் அதை கெஸ் பண்ணேன். ஆனா நான் ரெண்டா பிரிக்கிறேன். நான் ஏன் ரெண்டா பிரிக்கிறேன்னா, ஸ்கோர் வரப்போகுது. கேகேஆர் பவுலிங் இல்ல, அங்கேயும் பவுலிங் இல்ல. ஏன்னா கேகேஆர் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு பரவாயில்லைன்னு எனக்கு தோணுது. சரி, நான் என்னன்னா 2 பேரும் பிலோ ஆவரேஜ், ஒரு ஆவரேஜ் கணக்கு தான் இருக்காங்க. சோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் 2 பக்கமும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம்னு இருக்கேன். இப்ப நான் சிஎஸ்கே யார் சொல்லலாம்னு இருக்கேன்னா, ருத்ராஜ் ஆர் பிரீவிஸ். மோஸ்ட்லி கோ வித் ருத்ராஜ் ஆர் பிரீவிஸ். கேகேஆர் இது கோ வித் ஃபினாலன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் தி பெஸ்ட் பவுலர். 2 டீம்லயும் பெஸ்ட் பவுலர்னு சொல்ற அளவுக்குலாம் யாரும் இல்ல. பட் ஐ பேக் கலில் அகமத். ஏர்லியரா ஒரு 2 விக்கெட் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். யூ ஃபார் யூ? தி லார்ட்
தி லிஜெண்ட், தி ஹேட்ரிக் விக்கெட்டர், ம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சுனில் நரேன். சரி, ஓகே, லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன். யாரு ஜெயிப்பா? எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. அந்த ஐ அளவுக்கு வில் டஃப் கோ வித் காம்படிஷன் இல்ல. கேகேஆர். சரி, நான் ஓகே. சப்போர்ட் பண்றேன்டா, பாப்போம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப நியூட்ரலா யோசிச்சு பார்த்தா சிஎஸ்கே காட் அட்வான்டேஜ். ஃபார்ம்ல இருக்காங்க. கேகேஆர் அந்த அளவுக்கு யாரும் இல்ல. ஸோ ஐ பேக் சிஎஸ்கே அகைன். ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட் ஃபார் திஸ் மேட்ச் ரிவ்யூ. இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.